கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸுக்கு இன்றைக்கி நான் பதில் கொடுக்க போகிறேன். கம் லெட்ஸ் கோ. கீதா, கடவுளுடைய அருள் இருந்தால் 45-50 வயசில் கூட குழந்தை பெற்றுக்க முடியும்னு சொல்லியிருக்கீங்க. உண்மைதான். ஆனால் அதே சமயம் அபி என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி அதை வளர்ப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா குழந்தை பெற்றுக்கிறது முக்கியமான விஷயம் இல்லை. எப்படியோ நம்ம ஆசைக்காக கஷ்டப்பட்டு ஐவிஎஃப்ஓ அதோ ஏதோ கடவுள் அருளோ நம்ம பெற்றுடுறோம். ஆனால் ஒரு 50 வயசில் குழந்தைய நீங்கள் பெற்றுட்டு அதுக்கு 20 வயசு வரும்போது நீங்கள் 70 வயசில் இருப்பீங்க. அதுக்கு 25 வயசில் கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு 75 வயசாக இருக்கும். ரொம்ப சிரமம். அந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்னும் உழைக்க வேண்டியது இருக்கும். நான் லேட்டாக பெற்றுக்கிட்டதுனால நான் இன்றளவும் உழைக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் நான் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு காரணம் இன்னும் என்னுடைய கடைசி பொண்ணு இப்போ தான் இந்த வருஷம்தான் படிப்பை முடிக்க போகிறா. அப்போ நமக்கு அதுக்கு தேவையான விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ நிறைய யோசிச்சுட்டு அப்புறம் தான் எந்த ஒரு விஷயத்தை நம்ம முடிவெடுக்கணும். என்ன மாதிரி அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. நீங்கள் கண்ணதாசன் அவர்களை பற்றி என்னுடைய அனுபவத்தை சொல்கிறீங்க. என்னங்க சொல்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கவிஞர் மட்டும் இல்லைங்க, முற்றும் துறந்த முனிவர், எல்லாம் அறிந்த அறிஞர். அவருடைய பாடல்களும் அந்த பாடல் வரிகளும் அப்பா கேட்டு 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 எனக்கு சலிக்காதவை. ஸோ அவரை சந்தித்ததே எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். ராஜ்யபானு, நீங்கள் ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக கூட. என்னுடைய இன்டர்வியூ கேட்டு நீங்கள் மக்கள்கிட்ட பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட எதிர்பார்ப்புகளை அடியோடு விட்டுட்டீங்கன்னு சொல்கிறீங்க. ரொம்ப உண்மைதான்ப்பா. எனக்கு கூட என்னுடைய இந்த சேனலில் பல பேர் என்னை ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க. சில பேர் ரொம்ப அசிங்கமாக கீழ்த்தரமாக இறங்கி திட்டும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அவங்க நாக்கில் இப்படியெல்லாம் வார்த்தைகள் வருது. சரி கிருஷ்ணா, தயவுசெய்து அவங்கள மன்னிச்சிடு. ஏன்னா ஒரு பக்தை மனசு வேதனைப்பட்டால் கிருஷ்ணர் சும்மாவே இருக்க மாட்டார். பட் இருந்தாலும் யாரை நிந்திச்சாலும் அது நமக்கு ஒரு கர்மா தானே. ஸோ அதனால் என்னுடைய சில வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுத்துருக்குன்னா அதோட ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இல்லைம்மா. மலர்கொடி, என்னுடைய சுயசரிதை எப்போ வரும்னு கேட்குற. நீ வேற எல்லா சேனல்லையும் நான் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் என்ன பண்ணேன்னு சொல்லி சுயசரிதை வாங்கி எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இதில் இன்னும் என்ன இருக்குது, தெரியாத சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை நான் முதல்ல பயோகிராஃபியில் எழுதணும்னு நினச்சேன். அப்புறம் இப்போ நான் ரொம்ப கிருஷ்ண பாதையில் ரொம்ப கடவுள் பக்தியில் உள்ள போன உடனே கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரையுமே மன்னிச்சிடு, எல்லாத்தையுமே மன்னிச்சிடு, எதுவுமே உன் மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அந்த நினைவுகளெல்லாம் நான் தூக்கி ஓரமாக போட்டுட்டேன். என்னை யார் ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, என்னை யார் முதுகில் குத்துனாங்க, யார் என்னை பற்றி இழிவாக பேசியிருக்காங்க, யார் எனக்கு சந்தர்ப்பமே கொடுக்கல. உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு நடிகையோ ஒரு நடிகரோ நினச்சா அவங்களுடைய சக நடிகைகளுக்கு அவங்க எவ்வளவோ உதவி பண்ணலாம், எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கலாம். ஆனால் பண்ணலை. பட் அது என்னுடைய விதின்னு சொல்கிறதா கர்மான்னு சொல்கிறதா எனக்கு எதுவுமே தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ நோ மோர் சுயசரிதை. சாரா, நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு வரீங்க 108 திவ்ய தேசத்துடைய கதையை சொல்லுமாறு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னை விட மிக அற்புதமாக வேல்குடி அண்ணா சொல்லியிருக்காரு, துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அங்கே போய் நீங்கள் கேட்கணும். ஏன்னா நான் சொன்னால் ஒரு சாதாரண கதையை தான் சொல்ல முடியும். அவங்க நிறைய விளக்கங்களோடு சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஆனால் எனக்கு அதுக்கு உண்டான டைம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கதையும் நான் சொல்லும்போது தவறு வந்துடுச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு பாவம், வைஷ்ணவ அபராதம். அதை நான் பண்ண பயப்படுறேன். அதனால் எனக்கு எப்போ முடியுமோ நான் சொல்கிறேன். தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுங்க. கருணாநிதி பிரபு, நீங்கள் ஸ்ரீதேவியோடைய பயோகிராஃபி எங்கே கிடைக்கும்னு கேட்டிருக்கீங்க. அநேகமாக அமேசானில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த எழுதின பையன் எங்கிட்ட பேசினார். பேசி பல விஷயங்கள் நானும் அவங்களும் பழகினேன். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு கூட அவர் அதில் போட்டிருக்காரு. பட் அந்த புக்கு எங்கே இருக்குங்கிறது எனக்கு தெரியல. பட் டெஃபினட்டாக அமேசானில் இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். கலை, நீங்கள் ஆக்ட்ரஸ் ஜெயந்தி பற்றி கேட்டிருக்கீங்க. 2 படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அவங்க கூட. ஒரு அருமையான நடிகையும் கூட. சினிமாவுக்காக 100வது ஆண்டு விழா பண்ணும்போது நான் தான் அவங்க கூடயே இருந்து ஃபங்க்ஷன் எல்லாம் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க பெங்களூரில் தான் செட்டில் ஆகிருந்தாங்க. ஸோ அப்போ ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அவங்க உயிரோடு இல்லை. ஒரு அருமையான நடிகை. மறக்க முடியுமா அவங்க ஆக்ட் பண்ண படங்கள் எல்லாம்? தமிழ், அதுவும் பாலச்சந்திர சார் படங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வைரம். பஷீர், நீங்கள் ஏஆர்கே மித்ராலயாவுடைய சில டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கீங்க. இப்போ நான் அதுக்கு வெறும் பிராண்ட் அம்பாசிடர் தான், என்னுடைய ஓன் கிடையாது அது.
ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சில நம்பர்ஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு என்னென்னங்க தேவை இருக்குங்கிறத அவங்க கேட்டுட்டு உங்களை கரெக்டாக வந்து அதுக்கான விளக்கங்களை அவங்க கொடுப்பாங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நீலிமா. குட்டி பத்மினி அம்மா வந்து ஏஆர்கே மித்ராலயா அப்படின்னு ஒரு ஓல்டேஜ் ஹோம் நடத்துகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருந்தால் தான் அதை பண்ணவே முடியும். நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அந்த இடத்த போய் விசிட் பண்ணுறதுக்கு, அவங்களோட ஜாயின் பண்ணி வாலண்டியர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் உங்களோட குழந்தைங்களையும் மறக்காமல் கூட்டிகிட்டு போங்க ஏஆர்கே மித்ராலயா ஓல்டேஜ் ஹோம். சிவசுப்பிரமணியம், உண்மையிலே இளவரசியும் நானும் வந்து படங்களில் ஆக்ட் பண்ணியிருக்கோம். அவங்கள இன்டர்வியூ பண்ணுன்னு கேட்டிருக்கீங்க. அவங்க அப்பா பேர் கூட ஜம்பு. எங்கே இருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலாக சில ஆர்டிஸ்ட் எல்லாம் எனக்கு கண்டிப்பாக இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசை. இளவரசி, அப்புறம் வந்து கௌசல்யான்னு ஒரு நடிகர் இருந்தாங்க, பேபி ஷக்கிலான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, ரீசெண்டாக ஜெயக்குமாரின்னு ஒருத்தங்க, அவங்க வந்து டான்ஸர். அவங்களோட தங்கச்சி தான் எனக்கு வந்து குழந்தையும் தெய்வமில் வந்து டூப் போட்டு ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. டூப்னால் நாங்கள் 2 பேர் அப்படி ஏத்தாப்பில் நிற்கணும்னா இந்த ஆப்போசிட்டில் நிற்கிறது வந்து அவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஒரு இன்டர்வியூ கொடுத்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆப்பாருன்னு போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிறதுக்காக நான் அந்த ஆஸ்பத்திரிக்கு போய், இங்கே தான் கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல், நான் போய் ஹாஃப் டே ஆகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அப்போ கூட அவங்க அட்ரஸ் எனக்கு கொடுக்கல, இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகி போனாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் பார்க்குறவங்ககிட்டலாம் கேட்குறவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும்னு எனக்கு ஆசைன்னு. பட் என்னால் கண்டுபிடிக்க முடியல. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாருக்காவது நான் சொன்ன ஆர்டிஸ்ட் பேரில் உள்ளவங்க யாராவது எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். கீர்த்தி சிவம், என்னை பார்த்தா பொறாமையாக இருக்குது, இவ்வளோ கோயில் போயிருக்கீங்களான்னு கேட்குறீங்க. எனக்கு என்னை பார்த்தா சில சமயம் வந்து ரொம்ப பிளஸ்டாகவும் சில சமயம் ஆச்சரியமாகவும் இருக்கும். பட் எனக்கு என்ன ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, சின்ன பிள்ளைகள் நிறைய நாடகங்கள் போனேன், நிறைய நாட்டிய நாடகங்களுக்கு போனேன். அதனால் ஆல் ஓவர் இந்தியா ட்ராவல் பண்ண முடிஞ்சது. இப்போ நாடகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு பூரா போனேன். நாட்டியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஸ்லோச்சனா அவங்க வந்து தெலுங்கு, ஸோ ஆந்திரா சைடு பூரா போனேன். கன்னட படம் ஆக்ட் பண்ணதுனால கர்நாடகா போனேன். ஹிந்தி படங்களும் ஆக்ட் பண்ணதுனால நார்த்துக்கும் போனேன். ஸோ சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு பழக்கம் வந்துடுச்சு. எந்த ஊருக்கு போனாலும் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகிறது, இல்லை அந்த ஊரில் இருக்கிற கோயிலுக்கு போகிறது, இது வந்து ஒரு பழக்கமாக ஏற்படுத்திக்கிட்டதுனால அது நிறைய கோயிலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஆனாலும் சில முக்கியமான கோயில்கள்லாம் இருக்கும். அதாவது நைமிஷ்சாரியம், பஞ்சத்வாரகா, இதெல்லாம் வந்து நம்ம ஆசைப்பட்டால் கூட அவ்வளோ சீக்கிரம் போயிட முடியாது. இப்போவாது யாத்திரையெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. நான் தனியாக கார்லேயும் கூட சரசுன்னு ஒரு பொண்ணு இருப்பாள். நான் இறங்கிட்டு லக்னோவிலேருந்து அது எனக்கு ஒரு ஆசை இருந்தது போகணுன்னு. அப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணி போய் பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன சம்பாரிச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய குரு அருளும் பகவானுடைய ஒரு அன்பையும் நான் வந்து சம்பாரிச்சிருக்கேன். சாரி கலைமா, கிட்டத்தட்ட 5 வருஷமாக நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அது இப்போ தான் வந்து எனக்கு பாப்பப் ஆகுது. என்ன பண்ணுறது, கொஞ்சம் சில சமயம் வந்து நம்ம யாருக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கும் போது சிலது மிஸ் ஆகிடுது. தப்பாக நினைக்காதீங்க. சூரியகாந்தம்மாவை பற்றி கேட்டிருக்கீங்க. நான் அவங்களோட நிறைய படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக கூட சென்னை கன்னிகா பரமேஸ்வரி காலேஜில் வந்து அவங்களுக்காக ஒரு விழா எடுத்தாங்க. அந்த தெலுங்கு பீப்புளெல்லாம் சேர்ந்து அதில் எனக்கு ஒரு அவார்டும் கொடுத்தாங்க. அண்ட் சூரியகாந்தம்மா வந்து படத்தில் தான் வில்லி, நிஜமான லைஃப்பில் ரொம்ப நல்லவங்க. அவங்க கூட ஆஸ்தி பருகுல் அப்படிங்கிற படத்தில் நான் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதில் மட்டும் இல்லை, நிறைய படங்கள் அவங்களோட நல்ல மண்டையில் குற்ற ரோல்லாம் இருக்கும். என்ன நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கேன். பிரேம்குமார், நீங்கள் வந்து மந்திரவாசலுடைய கதையை சொல்லி கேட்டிருக்கீங்க, அப்லோட் பண்ண சொல்லியும் கேட்டிங்க. அது என்ன ஆச்சுன்னா, மந்திரவாசல் ப்ரொடியூஸ் பண்ணும்போது பணமெல்லாம் எந்தாக இருந்தாலும் ரைட்ஸ் வந்து என்ன பண்ணாருன்னா பிரபு நேபால் அவர்கிட்ட வச்சுக்கிட்டாரு. ஸோ டேப்ஸ் என்கிட்ட இருக்குது, நான் டெலிகாஸ்ட் பண்ணேன்னு வச்சுங்க. அவர் வந்து பண்ணு, தாராளமாக பண்ணு, போட்டுக்கோ அப்படின்னு நிறைய தடவை என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனால் என்னால் அவரை நம்ப முடியாது. நான் அதை போட்டு அவர் அங்கேருந்து எனக்கு ஒரு 10 கோடி ரூபா கொடு அப்படின்னு ஒரு கேஸ் போட்டார்னா நான் அம்பேல். அதனால் எதுக்குடா வம்புன்னு விட்டுட்டேன். சந்தியா, 2 இயர்ஸ் ஆச்சு கணக்காட்ட பேசி, என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்க. நான் என்னடா பண்ண முடியும்? அவங்க வீட்டு வாசலில் தொங்குற பூட்டை நீங்கள் யாராவது போய் பாருங்கள். அந்த பூட்டெல்லாம் தாண்டி செவரேரியா குதிக்க முடியும்? அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா அவங்க காண்டாக்ட் பண்ணால் தான் உண்டு. அவங்க காண்டாக்ட் பண்ணாங்கன்னா யார் வேணாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க யாரும் வேண்டான்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியலையே. ஹேமா, நான் ஏன் 2 பக்கமும் மூக்குத்திட்டுருக்கேன் நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ இல்லை, MS சுப்புலக்ஷ்மியை என்றைக்கு பார்த்தேனோ அன்னிலேருந்தே அவங்கள மாதிரி தொங்க மூக்குத்தி போட்டுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. இவ்வளோ நாளாக கடந்து வந்துட்டேன். இனிமேல் நான் வந்து கிரேஸ் டைமில் இருக்கேன். ஏன்னா வயசு நல்லாவே ஆயிடுச்சு. இனிமேல் எங்கே இருந்தால் நான் என்ன சாதிக்கணும், யாரை அட்ராக்ட் பண்ணணும், என் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய என் கிருஷ்ணர் ஒருத்தர் போதாதா எனக்கு? ஸோ இருக்கிற சொற்ப வாழ்க்கையை ஏதோ எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போகிறேன், அவ்வளவுதான். கண்ணுங்களா, எதுக்கு என்னை இப்படி போட்டு வாட்டுறீங்க?
30 செகண்ட்ஸ்க்கு ரீல்ஸ் வந்தால் நான் முழுமையாக பேசின எபிசோட்லேருந்து எடிட்டர்ஸ் அதை சின்ன சின்னதாக எடுத்து 30 செகண்டுக்கு வெட்டி போடுறாங்க. அது உங்களுக்கு புரியலைன்னா அதோடைய லிங்க்கில் போய் நீங்கள் பார்க்கணும். அப்போ உங்களுக்கு நல்லா புரியும் எதை பற்றி பேசியிருக்கேன்னு. நிறைய பேர் சுலக்ஷனா பண்டிட் கதை புரியாமல், குருதத்தக்குடைய கதை புரியாமல் என்னை போட்டு திட்டுறீங்க. அது நியாயமா? தாமஸ், நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. குட்டி பத்மினி, நீங்கள் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வரதுக்கு சின்ன வயசுலேருந்து நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு. எஸ், கஷ்டப்படாமல் யாருமே முன்னுக்கு வர முடியாது. யாராக இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். பட் அந்த கஷ்டத்தை கஷ்டமாக நினைக்காம, எனக்கு ஏதோ இந்த அளவுக்கு நீ வந்து கை கால் நல்லா கொடுத்து, எனக்கு வந்து நல்ல படுத்தா உடனே தூங்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்துருக்கேன், அதுக்கு நன்றின்னு சொல்லணும். சரி, இவ்வளோ நேரம் கமெண்ட்ஸ் ரிப்ளை கொடுத்தாச்சு. மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.